வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஜின் த பெட் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் முகின் ராவ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் ஏதோ உலக தரத்துக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு பில்டப்லாம் கொடுத்திருந்தாரு. அண்ட் ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்கள் அப்படின்றதையுமே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த படம் உலக தரத்துக்கு இல்லை உள்ளூர் தரத்துக்காவது இருந்துச்சா அப்படின்றத நம்ம ரிவ்யூவில் பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகின் ராவ் மலேசியாவில் ஒரு பேண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு, மியூசிக்கல் பேண்டு. அந்த வீசா முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. பொதுவாக ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறவங்க ஜின் மாதிரி ஏதாவது சரக்கை வாங்கிட்டு வந்து பார்த்துருப்போம். பட் இவர் உண்மையிலேயே வளர்க்குற ஜின்னை வந்து வாங்கிட்டு வராரு. அதுவும் அதுக்கு வேலைக்கு வேலை சோறுலாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில கண்டிஷன்ஸும் இருக்குது. அந்த ஜின் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர லக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜின்னு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தரித்திரமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட் அப்பப்போ சில நல்ல விஷயங்களும் நடக்கும். ஸோ உண்மையிலேயே இந்த ஜின் நல்லதா இல்லை கெட்டதா? ஸ்டார்டிங்கில் ஒரு ஜின்னு காட்டுறாங்களே, அது எந்த ஜின்னு? அந்த ஜின்னு தான் இந்த ஜின்னா இல்லை இது வேற ஜின்னா? டுவர்ட்ஸ் தி எண்ட் எந்த ஜின்னு உயிரோட இருக்க போகுது அண்ட் இவங்க குடும்பத்துக்கு என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட டீம் ஆக்சுவலாக ஒரு பயங்கர ஆம்பிஷியஸான டீம். நிறைய நல்ல படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்காங்க. பட் அட்லீஸ்ட் அதுக்கு கொஞ்சமாவது மெனக்கடணும்ல. சுத்தமாக மெனக்கடவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு மகதீரா படம் பார்த்துருப்பீங்களா? அதில் வர மாதிரி பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் கொண்டு வர கிரியேட் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக எந்த விதமான கனெக்டுமே இருக்காது. அதுலேயும் ராதாரவி கடைசி வரைக்குமே வேற ஒரு காரணத்துக்காக ஹீரோயினை டார்கெட் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக்கோட சிங்க் ஆகி வேற ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சுத்தமாக அதிலேயே கனெக்ட் அப்படின்றது இல்லவே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்கி படம்லாம் இருக்குல்ல, அதில் எப்படி கிளைமேக்ஸில் வந்து நல்ல யானைக்கும் கெட்ட யானைக்கும் சண்டை வரும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ரெண்டு ஜின்னுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் அதை காட்சிப்படுத்தின விதமாவது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கேட்டால் குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னே சொல்லுவாங்க. குழந்தைகள் இதை விட பெட்டரான கார்ட்டூன் வெர்ஷன்ஸே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து எப்படி இம்ப்ரெஸ் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த காஞ்சனா படங்கள்ல எல்லாம் வரும்ல, ஹீரோ சாதாரணமா பயந்துட்டு இருப்பாரு. திடீர்னு ஹீரோ உடம்புக்குள்ள ஒன்று பூந்ததுக்கு அப்புறம் மட்டும் அப்படியே பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பயங்கரமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துவார்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப் வந்து இதுல முகின் ராவுக்கு இருந்துச்சு. பட் அந்த போர்ஷனை அவர் வெளிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல அவர் நடிச்ச விதம் அப்படின்றதுமே அதை விட சுமாரா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் விஷுவலா பெட்டரா இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துட்டு கதையாவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு லீனான ஒரு கதை தான். ஜஸ்ட் அந்த ஒன்லைனரா கேட்கும் போது ஒரு கேட்சியான சப்ஜெக்டாக இருக்கலாம். பட் எடுத்த விதம் அண்ட் கொண்டு போன விதம் எல்லாமே ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. பார்க்குறதும் பார்க்காதும் உங்கள் விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.